நம்மளால் மிதக்க முடியுமா? காற்றில் நடக்க முடியுமா? சித்தர்கள், யோகிக்கள், நிறைய ரிஷிக்கள், ஹனுமான், இயேசுநாதர் அவங்களாம் வந்து காற்றுல பறந்தாங்க, தண்ணியில் நடந்தாங்க, இதெல்லாம் கேள்விப்படுறோமே. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு அலைவரிசை உண்டு. அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த இடத்துல அது நடக்கும். அண்டா காக்காசம் அபூர் காக்குசம் திறந்துடு சிசிஎம் சொல்கிறான்ல, அது சொன்னால் மட்டும்தான். அதை தான் இன்றைக்கி ஆப்பிள் ஃபோனில் இப்போ தான் கண்டுபிடிக்கிறான். அதை முள்ள மாதிரி வந்திருக்கேன் கரெக்டாக இல்லையா? உங்கள் கறி நரி மூஞ்சை காட்டுறேன் உடனே திறக்குது, ஓப்பன் ஆகுது. அது முதல்ல உங்கள் முகத்தை காட்டணும். எப்படி காட்டு அப்படி சுற்றணும். அது அப்படியே அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுதான். இந்த பக்கம் நீ குரங்கு மாதிரி இருக்க, இந்த பக்கம் கழுத மாதிரி இருக்க, இந்த பக்கம் பன்னி மாதிரி இருக்க, மொத்தத்தில் ஒரு கை ஷேடை. அதுதான் அது மேட்ச் பண்ணி எடுக்குது. விஞ்ஞானம் என்பது இங்க என்ன இருக்கு அப்படின்றத இருக்கிறத வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கே தவிர இல்லாத ஒன்றை புதுசா போய் கண்டுபிடிக்கல. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் தான் பெருசு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஓகா டாக் ஷோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளை சார்கிட்ட கேட்க போகிறோம், பதில்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். சார், அடுத்த கேள்வி, அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள உறவு என்ன? பொதுவாக மனிதர்கள், லேமேன் சொல்லுவோம்ல, பொதுவாக மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், சாமானியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுடைய பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. 99% மக்கள் அதை தான் சொல்லுவாங்க. ஆன்மீகம் இஸ் ஆப்போசிட் டு அறிவியல். அதுதான் அறிவியல் வந்து ஆதாரத்தை தேடுகிறது, ஆன்மீகம் ஆதாரம் இல்லாத ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியலும் ஆன்மீகமும் மனிதருக்கு வித்தியாசமான காரியங்கள், நேர் எதிர்ப்பதமான காரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய பார்வையில் நீங்கள் கேட்குறதுனால என்னுடைய பதில் சொல்லுகிறேன். ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியலே வந்தது. உண்மைதான் சார், கரெக்டாக. ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வந்தால் ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு எப்படி ஆக முடியும்? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? இப்போ உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறாங்க, அவங்க வந்து உங்களை மாரி தானே இருப்பாங்க. உங்களுடைய முகம் இருக்கும், சாயல் இருக்கும். அதில் எப்படி இல்லைன்னா இப்போ தகப்பனுடைய சாயல் இருக்கும், அதேமாரி தான் இருப்பாங்க. அவங்களுடைய டிஎன்ஏ முதற்கொண்டு எல்லாமே மேட்ச் ஆகும். மேட்ச்னால் ஐ மீன் சிப்ளிங்ஸுடைய மேட்சஸ் இருக்கும். உங்களுடைய எல்லா குணாதிசயங்களும் அந்த குழந்தைக்குள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்? உங்களுடைய அம்மாவுடைய குணாதிசயங்களோடு உங்கள் பிள்ளைகளுக்கு வருகிறது. அதே போல் தான் ஆன்மீகத்திலிருந்து பிறந்தது தான் அறிவியல். நீங்கள் சொல்லலாம் ஆன்மீகத்தான் அது வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயமாச்சே அப்படின்னா, நான் முதலிலே சொல்லியிருக்கேன், அறிவியல் ஆதாரத்தை வெளியே தேடுகிறது, ஆன்மீகம் ஆதாரத்தை உள்ளே தேடுகிறது. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஆதாரம் இல்லாமல் எந்த ஆன்மீகமும் கிடையாது. ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்பதை பக்தன் உணர்ந்து அதை புரிந்து அறிந்த பிறகு தான் அவன் அதை விசுவாசிக்கிறான். சும்மா வந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், நீங்கள் கடவுளை பார்க்கல, அனுபவிக்கலைன்னா அவரை நம்பாதீங்க. ஒரு பைபிளோ ஒரு பகவத்கீதையோ ஒரு வேதங்களோ நம்ம படிக்கும் பொழுது அதில் உள்ள சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையிலே பிரயோஜனப்படவில்லை, அதை உனக்கு புரியவில்லை என்றால் அதை நீ நம்ப வேணும்னு அவசியமே கிடையாது. அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன் ஏனென்றால் நான் அவரை அனுபவித்திருக்கிறேன், அவரை தொட்டு பார்த்துருக்கிறேன், தடவி பார்த்துருக்கிறேன், அவரோட முகமாய் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் நான் அதை நம்பணும். ஒன்றுமே இல்லை சார், எங்கள் அப்பா சொன்னாங்க அதனால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாதி பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆன்மீகம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. முட்டாள்களின் ஒரு உறைவிடம் தான் ஆன்மீகம் அப்படின்னு எனக்கு ஆகிப்போச்சு. அதனால தான் 35 பக்கம் இருக்கிற தந்தி பேப்பரில் 10க்கு 10 கட் அவுட்டில் ஓரமாக ஆன்மீகத்தை போடுவது. காரணம் என்ன? அதை புரிந்து கொள்வதற்கு, அதை படித்து அதை ருசித்து பார்க்கிறவருடைய எண்ணிக்கையும் அந்த அளவு தான் இருக்குது. இப்போ பூமி சுற்றி கொண்டு இருக்கிறது, அறிவியல் அதை புவியீர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுகிறது. புவியீர்ப்பு சக்தியினால் கிரகங்கள் ஒன்றோடொன்று மோதாமல் சூரியனை சுற்றி சுழண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுறது. அந்த புவியீர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன யாருக்குமே தெரியாது. நம்மளால் மிதக்க முடியுமா? காற்றில் நடக்க முடியுமா? இல்லை சார், இல்லை, முடியாது. ஆனால் சித்தர்கள், யோகிக்கள், நிறைய ரிஷிக்கள்,
ஹனுமான், இயேசுநாதர், அவங்களாம் வந்து காற்றுல பறந்தாங்க, தண்ணியில் நடந்தாங்க, இதெல்லாம் கேள்விப்படுறோமே. எப்படி? எல்லாம் கட்டுக்கதை. அதுலேயும் ஒரு ஃபிசிக்கல் லா இருக்கிறது. அறிவியல் பூர்வமான ஒரு சட்டத்திட்டம் நீங்கள் கடைப்பிடித்தால் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் நீ கடைப்பிடிக்க முடியும். கோயிலுக்கு போனீங்கன்னா பூசாரி மந்திரம் ஓதுறார். ஓம் சிவிலிஷ்டாய நமக, ஓம் பிரம்மபுத்திராய நமக. நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த வார்த்தைக்கு ஒரு அலை வரிசை உண்டு, வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் தொட்ட உடனே அங்கே ஆசீர்வாதம் வரும். புரியுது. யூதருடைய புத்தகமாகிய டோராவில் யெகோவா தேவன், அவங்க யெகோவா கடவுளை கும்பிடுகிற யெகோவா தேவனுக்கு பல பெயர்கள் உண்டு. யெகோவா ஈரே, யெகோவா ஜைரே அப்படின்வாங்க, யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா அப்படின்னு. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு அலைவரிசை உண்டு. அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த இடத்துல அது நடக்கும். அண்டாக்கா கசம் அபூர்கா குசம் திறந்துடு சிசிஎம் சொல்கிறான்ல, அது சொன்னால் மட்டும்தான். அதை தான் இன்றைக்கி ஆப்பிள் ஃபோனில் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். அதை வாய்ஸ் உங்கள் பேர் சொல்கிற முள்ள மாதிரி வந்திருக்கேன், கரெக்டாக இல்லையா? உங்கள் கறி நரி மூஞ்சை காட்டுறேன், உடனே திறக்குது, ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். அண்டக்கா கசம் அபூர் அலிபாபா 40 திருடர்கள் கதையிலே வந்துருச்சு இதெல்லாம். இப்போ தான் அந்த டெக்னாலஜி இங்கே ஓப்பன் பண்ணுறான். அப்போ எங்கேருந்து வந்தது? ஆன்மீகத்திலேருந்து அறிவியல் வந்ததுன்னு புரியுதா உங்களுக்கு? முக்கியம் அதுவும். அது முதல்ல உங்கள் முகத்தை காட்டணும். எப்படி காட்டு அப்படி சுற்றணும். அது அப்படியே அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுதான். இந்த பக்கம் நீ குரங்கு மாதிரி இருக்க, இந்த பக்கம் கழுத மாதிரி இருக்க, இந்த பக்கம் பன்னி மாதிரி இருக்க, மொத்தத்தில் ஒரு கை ஷேடை. அதுதான் அது மேட்ச் பண்ணி எடுக்குது. இனிமேல் இந்த நாதாரி வந்தால் உள்ள அப்படின்னு மூஞ்சை காட்டின உடனே எவ்வளோ அழகான ஸ்ரீதேவி மூஞ்சி காட்டினா கூட ஓப்பன் பண்ணாது. நான் மூஞ்சை காட்டு முகரையை காட்டினோன்னே அது திறந்துடும். அது எப்படி? அறிவியல். இதைத்தான் அந்த காலத்தில் வந்து நம்ம டெக்னாலஜியில் பார்க்குறோம். மகாபாரதம் ஃபுல்லாக டெக்னாலஜி தான். அதெல்லாம் சூப்பர் டெக்னாலஜி. அந்த காலத்திலே மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் ஒரு ஏவுவார், அர்ஜுனர் வில்லு போவார். வில்லு மட்டும் போகாது, அது வில்லு திடீர்னு 3 வில்லாம ஆயிடும். அது முன்னாடி சுத்தம் டயம். அந்த காலத்தில் நாங்கள் படுத்த படங்கள் அப்படி தான் வரும், சவுண்டு வரும். அது டயம் கடைசியில் வந்து அங்கே போய் விடும். இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்பீடில். 3 கிலோமீட்டர்ஸ் எந்த புல்லட் இன்றைக்கி போகுது? மிசைல் போகுது. கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து ராமர் 10,000 வருடத்துக்கு முன்பாக நடந்த, பல கோடி வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதைகளிலே நம்ம பார்க்குறோம். அதைத்தான் இன்றைக்கி ஆன்மீகம் சொல்கிறோம். லிமுரியா கண்டம், குமரி கண்டம், அப்படி எக்கச்சக்கமாக கண்டங்கள்லாம் தண்ணி கடியில் பதுங்கி இருக்குது. ராமர் பாலம், இதெல்லாம் டெக்னாலஜி. எப்படி போட்டான் தெரியாது. பிரமிடு எப்படி கட்டினான் தெரியாது. இன்றைக்கும் அந்த ஒரு கல்லை தூக்கி எப்படி மேலே வச்சான்னு மண்டை சொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அறிவியல் கண்ணு முன்னாடி தானே இருக்குது பிரமிடு. எப்படி இந்த கல்லை தூக்கி அங்கே மேலே வச்சான்னு எவனுக்குமே தெரியலப்பா. அந்த காலத்தில் இருக்கிற 5000 வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்ட பிரமிடுகளில் மேலே உச்சத்தில் வைக்கப்பட்ட கற்களை வைத்தவன் யார் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸ்டோன்ஹெஞ்ச் கொஸ்டின் மார்க், மாயான் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஸ்டின் மார்க், எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் ஆன்மீகத்தினால் உருவாக்கப்பட்டதைகள். கிறிஸ்தவத்தில் பைபிளில் வந்து அவங்களுக்கு பேர் வந்து நெஃபிலிம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அந்த டைமில் ரொம்ப உயரமாக இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து சில வித்தைகள் தெரியும். அந்த வித்தைகள்லாம் எப்படின்னா சயின்டிஃபிக் வித்தைகள், சயின்டிஃபிக்காக ரோபோட்டிக்காக இப்போ இன்றைக்கி செய்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக கற்கள் ஒன்று விட்டு ஒரு கல் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது 10,000 வருடத்திற்கு முன்பாக ஏற்பட்ட கட்டிடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பாறைகள். அந்த எப்படி தூக்கி இங்கே வச்சுருப்பான்னு தெரியல. அந்த பாறைகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக கட் பண்ணி அழகாக ஒட்டப்பட்டு இருக்கும். அது எப்படி செய்தான்? டெக்னாலஜி. ஆன்மீகத்தில் தான் அது. அதாவது அப்படியே இல்லை தூக்கினாங்களா, லெவிடேட் பண்ணாங்க. லெவிடேஷன்னா புரியுதுங்களா? அப்படியே காற்றுல பறந்து மேலே வந்து வச்சது. இன்றைக்கும் ஏலியன்ஸ் வானத்துலேருந்து வரான். நிறைய ஏலியன் சைட்டிங்ஸ் பார்க்குறோம். எந்த ஒரு ஏலியன் ஃப்ளைட்டுக்குமே நம்ம ஃப்ளைட் ரெக்க பார்க்கறதுல அந்த நம்ம ஃப்ளைட் மாதிரி கிடையாது. ஆமாம், நம்ம அந்த காக்கா பார்க்குற மாதிரி இப்படி நீண்டுக்கிட்டு அது மாதிரி கிடையாது. அவன் பாட்டு தட்டு மாதிரி வரான், அப்படியே பார்க்குறான், பட்டுன்னு போகிறான். நம்மளால் அப்படி இல்லை. அப்போ தான் பிக்கப் பண்ண அப்புறம் ஏற்றணும். ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், அப்புறம் ஃப்ளைட் அப்படியே தூக்கணும், அப்புறம் டயரை தூக்கணும். அது பாய் ஏறாது நிறைய வாட்டி. அப்படியே ஏறி அப்புறம் அந்த கான்செப்டே கிடையாது. அதுக்கு ரன்னவே போட்டிருப்பான் 2 கிலோமீட்டருக்கு. 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே பக்கத்தில் போய் விட்டுருவான் ஃப்ளைட்டில். இதெல்லாம் நடக்கிறது. ஏலியன் ஷிப்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே வரும், அப்படியே பார்க்கும், அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடும். என்ன டெக்னாலஜி அது? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீடியோவில் விழுந்திருக்கேன், ஒரு வீடியோவில் இல்லை, எல்லா வீடியோவில் விழுந்திருக்கு. பாட்டியுடைய கேமராலேருந்து சின்ன பையனுடைய செல்ஃபோன் வரைக்கும் எல்லாம் விழுந்திருக்கு. ஆர்மி, அமெரிக்கன் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அதை படமாக எடுத்து பார்த்து அதை எவிடன்ஸாகவே ரிலீஸ் பண்ணுறான். இட் ஷுட் பி அன் ஏலியன். அப்போது ஆன்மீகம் முதலில் இருந்தது. அதிலிருந்து வந்தது தான் ஆன்மீகம். ஒரு பயங்கரமான விசித்திரமான அறிவியல் தான் சொல்ல முடியும். அறிவியலுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. என்னுடைய கருத்து
அறிவியல் இருக்கிறவங்க, அறிவிகள், விஞ்ஞானிகள் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்துக்கள்னால் என்னுடையதல்ல, சட்ட புத்தகங்களிலும் ஆன்மீக புத்தகங்களிலும் நம்முடைய வரலாற்றிலும் காணக்கூடிய எவிடன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். புரியுது சார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. குவாண்டம் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் பார்க்கலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நியரர் டு த ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம். அறிவியல் ஓரளவுக்கு வளர்ந்து ஆன்மீகத்தை தொட்டிருக்கிறது என்றால் அது இந்த காலம் 50, 60, 30, 100 வருடத்துக்கு முன்பாக சில விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கொண்டார்கள். அதில் ஐன்ஸ்டைன்கிறவர் பிரதானவர். E=mc², ரிலேட்டிவிட்டி தியரி அதை தான் சொல்லுகிறது. ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று கொடுக்குற நேரம் இது. அதாவது தாயும் பிள்ளையும் சேருகிற நேரம். பிள்ளை தான் உண்மை, தாய் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க முட்டாள்கள். தாயும் பிள்ளையும் சேருகிற நேரம். எப்படி பார்த்தாலும் பிள்ளையை விட தாய் தான் முதல் பெரியவர் எல்லாமே. கரெக்டாக இல்லையா? கரெக்ட் தான் சார். அதை நம்ம மறக்கக்கூடாது. ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றோடொன்று இயங்கி கொண்டிருக்கு, இணைந்திருக்கிறது. ஆன்மீகத்தின் அடிப்படையே அறிவியல் தான். நாம் கண்டிருக்கிற அறிவியல் எல்கேஜி பாடம் என்று சொல்லுவோம். நீங்கள் மேலே 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 அப்படி PhD லெவலில் அறிவியலில் வளர்ந்தீங்கன்னா அதைத்தான் ஆன்மீகம்னு சொல்லுவீங்க. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பதில். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். ஆன்மீகம்னா சில பேர் புரிய மாட்டேது. ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ், அதான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். The science comes from the spirituality. Spirituality is a totality of different scientific explorations of the highermost, superiormost level. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஆன்சர் சார், ரொம்ப நன்றி. மக்களே, உங்களுக்கு இந்த ஆன்சர் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் தவறான ஒரு அபிப்பிராயத்தில் இருப்பாங்க. நம்ம ஹார்ட் மாறிச்சுன்னா நம்மளை சுற்றி எல்லாமே மாறிடும். அதுதான் யோகா லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ ஸோ மச்.